உடலின் இயற்கையான ஒரு செயல். இந்த துரோகத்தை சரி செய்வதற்காகவே வணக்கம். இவங்க இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க, கழிவுகள் இயற்கையாக வயிற்று பகுதியிலிருந்து அகற்றப்படுகிறது, அதுக்கு பிராணாயாமம் செய்ய வேண்டும் என்று. இந்த கபாலபாதி பிராணாயாமம் ஏன் செய்ய வேண்டும் என்றால், இன்று உலகியல் லௌகீக வாழ்க்கையில் நாம் நிறைய தவிர்க்க முடியாத காரணங்களால் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு ஒரு துரோகம் பண்ணியிருக்கோம். அந்த துரோகத்தை சரி செய்வதற்காகவே கழிவுகள் சுலபமாக வெளியாக்க முடிவதில்லை. ஆகவே தான் இந்த கபாலபாதி பிராணாயாமம் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு ஒரு அசைவை கொடுத்து, அங்குள்ள கிளான்ஸ் அவை அனைத்துக்கும் ஒரு உந்துதல் கொடுத்து பிராணசக்தியை கொண்டு சேர்த்து வயிற்று பகுதியில் உள்ள தசைகளை வலுப்பெற செய்யக்கூடிய தன்மை கொண்டதுதான் இந்த கபாலபாதி பிராணாயாமம்.